ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சப்பாத்தி பூரி இட்லி கூட எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சென்னா மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரைமுറി தேங்காய், ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சம் ஏலக்காய், பட்டை, கொஞ்சம் இந்த ஸ்டார் அனிஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து நல்லாவே மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக பிரியாணி இலை, அதுக்கப்புறமா ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பச்சையாக இருக்குது, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். பிரியாணிக்கெலாம் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லாவே சாஃப்டாக வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் தனி மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக அரை ஸ்பூன் மற்றபடி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றாமல் நல்ல எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். இதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி ஆட் பண்ணுமோன்ட்டு. நல்லாவே ஆட் பண்ணிட்டு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே தண்ணி ஊற்றாமல் அந்த தண்ணியிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு அரை ஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். நல்லா போனதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லாவே கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும். இது கூட நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் சென்னாவை 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லாவே அவிச்சு எடுத்திருக்கேன், ஒரு 150 கிராம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளை கொண்டக்கடலை. இப்போ நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்கான கிரேவி வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு சென்னா மசாலா ரெடி. ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது, நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லாவே கொதித்து வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லியில் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு சென்னா மசாலா ரெடி. சிம்பிளாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி பூரி இட்லி தோசை கூட எடுத்துக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு தான் எடுக்க போகிறேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.